அண்மைச் செய்தி. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? வணக்கம். தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சென்னையில் குடிசைவாசிகளை அப்புறப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2017ஆம் ஆண்டு பெண்ணுரிமை இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் சென்னையில் பல இடங்களில் உள்ள குடிசை பகுதி மக்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு மாற்று இடமாக சென்னை பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட 4 இடங்களில் மாற்று இடங்கள் வழங்கப்பட்டதாகவும் அங்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த இடங்களில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், இது குறித்து ஆய்வு செய்ய வழக்கறிஞர் குழுவை நியமிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவின் அடிப்படையில் கடந்த 2018ஆம் ஆண்டு வழக்கறிஞர் ஆணையத்தை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கறிஞர் ஆணையம் அறிக்கையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் போதைப் பொருட்கள் மறுவாழ்வு இல்லம் அமைக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர் ஆணையம் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையை பார்த்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட அந்த இடங்களில் பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாகவும் மேலும் சென்னை முழுவதுமே இந்த நிலைமைகள் இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த அறிக்கையின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதே போல தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது குறித்து காவல்துறைக்கு தெரியுமா தெரியாத என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் பள்ளி குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய கவலையை தெரிவித்தனர். மேலும் போதைப் பொருள் வழக்குகளை விசாரிக்க தனி அமைப்பு ஏதேனும் உள்ளதா இல்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்குகளை சுதந்திரமான ஒரு அமைப்பின் வசம் ஒப்படைக்கலாமா என காவல்துறை தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த காவல்துறை வழக்கறிஞர் போதைப் பொருட்கள் கடத்தல் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் குற்றங்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் இதர பகுதிகள் ஏராளமான காவல்துறையினர் இந்த பணிகளில் பணியமர்த்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்து வழக்கினுடைய விசாரணை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.